Hello friends, welcome to Short Friendly. This is Arjun and இன்னைக்கு நம்ம எந்த ஷார்ட் ஃபிலிமோட ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னா கற்றவை கற்ற and இந்த படத்துல நம்ம ஸ்டோரியை ஒன்லைன்ல சொல்லணும் அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து நிறைய பிரச்சனை இருக்கு, எக்கச்சக்க பிரச்சனை போயிட்டு இருக்கு. இருந்தாலும் நம்ம எல்லாரும் கண்டுக்கிடாத ஒரு பிரச்சனை, ஒரு விஷயம் இருக்குது. அது என்னன்னா நம்மளுடைய எஜுகேஷன் சிஸ்டம். அதாவது நம்ம எஜுகேஷன் சிஸ்டத்தினால யாரு பெரிய அளவில் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா இன்ஜினியர்ஸ் தான். ஸோ இப்போ இன்ஜினியர்ஸ் வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த காலத்துலேருந்தே இருக்குது. ஆனால் இப்போ இந்த டைம் பீரியட்ல அந்த வேலை இல்லாத திண்டாட்டம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அதாவது ஒரு வருஷத்துக்கு 1.57 லட்சம் பேர் வேலை இல்லாமல் இருக்கிறாங்க. அதில் வந்து 49,000 பேருக்கு மேலே அரியர்ஸ் எக்ஸாமோட இருக்கிறாங்க. அதுக்கு காரணம் என்ன? நம்ம ஒவ்வொரு கேள்வி கேட்க நம்ம தேடி பார்க்கும்போது அதுக்கு கடைசியாக இருக்கிற ஒரே பதில் என்னதுன்னா, ஸோ அவங்களுக்கு வந்து எஜுகேஷன் சிஸ்டம் சரியா இல்லை. 12th 10th எஜுகேஷன், ஒரு மக்கப் எஜுகேஷன் அந்த மாதிரி இருக்குது. ஸோ அதை பற்றி அதில் பாதிக்கப்பட்ட ஒரு நபர் எப்படி அவர் வேலை பார்க்கும்போது எப்படி அந்த பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறாரு அப்படிங்கிறதான் இந்த படம் கற்றவை கற்றபின். ஸோ இந்த படத்தில் கூடிய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் பார்க்கறதுக்கு முன்னால் இந்த படத்தில் இருக்கக்கூடிய டெக்னிக்கல் ஒர்க்ஸ் அண்ட் ஸ்டோரி அதை பற்றி பார்க்கலாம். இந்த படத்தோட ஸ்டோரி வந்து நான் முதலே சொன்ன மாதிரி இன்ஜினியர்ஸோட பெயின், அதாவது ஒரு வேலை இல்லாமல் படித்து முடிச்சுட்டு 3 வருஷம் வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு இன்ஜினியரோட வழி என்ன அப்படிங்கிறத காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த படத்துக்கு வந்து ஒரு முக்கியமான மெயின் ஒரு பாசிட்டிவ் அப்படின்னு நான் என்ன சொன்னேன்னா, அந்த படத்துடைய ஸ்டோரி அதுக்கப்புறம் எழுத்து, டயலாக்ஸ் எல்லாமே பக்காவாக இருக்குது அண்ட் சூப்பராக வச்சுருக்கிறாங்க. அண்ட் இந்த படத்துக்கு நமக்கு நெக்ஸ்ட் மியூசிக் அப்படி பார்க்கலாம். மியூசிக் வந்து அந்த படத்துக்கு என்ன தேவை அப்படிங்கிறது, ஒரு பெயின், ஒரு சோகத்தை காட்டணும் அப்படின்னா பெயின் அந்த மியூசிக் பேக்ரவுண்ட் ஸ்கோர்லேயே காமிக்கணும். நம்மளை எமோஷனலாக அதை இன்வால்வ் பண்ண வைக்கணும். அந்த படத்தில் ஒரு 10 நிமிஷம் தான் நம்ம பார்க்கணும் அந்த ஷார்ட் ஃபிலிமை. ஆனால் அந்த 10 நிமிஷம் நம்ம அதில் இன்வால்வ் பண்ண வைக்கணும். ஸோ அதில் கரெக்டாக அதை பண்ணியிருக்காங்க பேக்ரவுண்ட் ஸ்கோரு. அண்ட் தென் சினிமாட்டோகிராஃபி வந்து என்ன ஆங்கிள் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா எக்ஸ்ட்ரீம் க்ளோஸ் ஷாட், மிட் ஷாட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ஃபேஸ் டு செஸ்ட் டு நெக், செஸ்ட் டு ஹெட் அந்த ஷாட் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு படத்தில் அந்த செஸ்ட் டு நெக் அந்த ஆங்கிள் செட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய நடிகர்களுடைய முழு நம்பிக்கை, அதாவது அவங்களுடைய நடிப்பை 100% நம்பினா மட்டும்தான் அந்த ஆங்கிள் செட் பண்ணுவாங்க. ஸோ இந்த டேரக்டர் கரெக்டாக அவங்கள்ட்ட இருந்து என்ன தேவை அப்படியோ அதை வாங்கியிருக்கிறாங்க. ஸோ எல்லாரும் அந்த 10 நிமிஷத்துல கரெக்டாக அவங்களுக்கான ரோலை கரெக்டாக பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த படத்தில் வந்து மொத்தம் 5 கேரக்டர் தான் இருப்பாங்க. ஒரு பையன், அவங்களோட அம்மா. ஸோ அவன் இன்டர்வியூக்கு போகிறான். ஸோ இன்டர்வியூவில் அவங்க கேட்கக்கூடிய கேள்வியில் அவன் என்னென்ன டிஃபிகல்டிஸ் ஃபேஸ் பண்ணுறான் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த படத்துக்கு ஸ்க்ரீன் பிளே இவ்வளோதான் சின்ன கதை. அதாவது இன்ஜினியர்ஸ் அன்எம்ப்ளாய்மெண்ட்டை ஒரு நல்லா பெரிய சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் அவங்க கரெக்டாக ஒரு 16 நிமிஷத்துல சொல்லியிருக்காங்க என்ன தேவை. இன்டர்வியூக்கு போகிறான், இன்டர்வியூவில் அவன் என்னென்ன கொஸ்டின்ஸ்ல டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ணுறான், அதுக்கப்புறம் அவனுக்கு திரும்ப வீட்டுக்கு வரும்போது அவங்க கேட்ட கேள்விக்கு என்ன பதில் சொல்லி அவனுக்குள்ளே மனசுக்குள்ள ஒரு குமுறல் இருந்துகிட்டே இருக்குது. ஸோ அதுக்கு எல்லாத்துக்கும் ஓவராலாக சேர்த்து ஃபேஸ்புக்கில் ஒரு லைவ் போடுறான். ஸோ அந்த லைவ் போடும்பொழுது கரெக்டாக படத்தோட 9 நிமிஷத்துல இருந்து 16 நிமிஷம் வரைக்கும் அவர் ஃபுல்லாக பேச தான் செய்வார். எக்ஸ்ட்ரீம் க்ளோஸர் நம்ம சொன்ன மாதிரி தலை டு ஹெட் இவ்வளோ தான் வச்சிருப்பாங்க, அந்த ஆங்கிள் செட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது ஃபுல்லாக ஃபேஸ்புக்கில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்க ரீசெண்டான விஷயம், நம்ம எதனால பாதிக்கப்பட்டிருக்கோம், எதனால இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்குது, வேலை இல்லாத திண்டாட்டம் ஏன் இருக்குது அப்படிங்கிறத ஃபுல்லா டீட்டெயில்டா சொல்லியிருப்பாரு. ஒரு கொஸ்டின் மார்க் மாதிரி இருக்கும். ஸோ இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே ஒரு இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வேலை இல்லாத ஒருத்தங்களா இருந்தீங்கன்னா கட்டாயம் இந்த படத்தை பாருங்க. அது உங்களுக்கு ஒரு வழியை ஏற்படுத்தும். அண்ட் இந்த படத்துல நெகட்டிவ்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது எல்லாமே ஒரு சர்க்கிளை சுத்தியே வந்துட்டு இருக்குது. ஸோ அவர் வேலை இல்லாம இருக்கும்போது என்னென்ன டிஃபிகல்டிஸ் ஃபேஸ் பண்ணாரு இன்னும் கொஞ்சம் கூட தெளிவாக காமிச்சிருக்கலாம். அண்ட் தென் அவங்க BEIT அப்படிம்பாங்க, பிடெக் ஐடி தான் இருக்கும். ஸோ ஒரு ஸ்டோரி ரைட்டிங்லாம் அது ஒரு சின்ன தப்பு மாதிரி இருக்குது. வேற என்னமே இந்த படத்தில் நம்ம தப்பு சொல்ற மாதிரி இருக்காது. ஸோ நம்ம என்னென்ன வீடியோலாம் பார்க்குறோம், ஒரு 15 நிமிஷம் கரெக்டாக ஸ்பெண்ட் பண்ணி இன்ஜினியர்ஸோட பெயினை எப்படி அழகா காமிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த படத்துடைய இருக்கக்கூடிய காஸ்ட் அண்ட் க்ரூ டீடைல்ஸ் எல்லாமே ஜிகர்தண்டா ப்ரொடக்ஷன். ஸோ மதுரையில் உள்ள ஒரு டீம், அவங்களுடைய டைரக்ஷன், மியூசிக் இல்லைனா ஸ்டோரி, ஏதாவது உங்களுடைய ஷார்ட் ஃபிலிம் ஏதாவது டாக்குமெண்ட்ரிஸ் தேவைப்பட்டுச்சுன்னா ஸோ நீங்கள் அவங்களை கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அவங்களுடைய கான்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ இந்த படத்துக்கான லிங்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த படம் ஒரு தடவையாவது பாருங்க. அட்லீஸ்ட் பார்த்துட்டு அந்த படம் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா நீங்கள் கட்டாயம் ஷேர் பண்ணுங்க, இன்னொருத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஒரு இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வேலை இல்லாமல் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும். ஸோ அவங்க வந்து மற்றவங்க முன்னால சொல்லி காட்டலாம் ஏன் இந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்கு அப்படிங்கிறதுக்கு வந்து மற்றவங்க முன்னால வாயடைச்சு இருக்காம ஸோ அவங்களுக்கு காட்டலாம். அட்லீஸ்ட் இந்த மாதிரி ஒரு பிரச்சனைனாலதான் இப்படி இருக்குது அப்படிங்கிற நமக்கான ஒரு ஃபீலிங்கா காமிச்சிக்கலாம். அண்ட் தென் இந்த படம்
இந்த படத்துக்கு ரிவ்யூ வந்து ஷார்ட் ஃபிலிம்லி பண்ணியிருக்காங்க. ஸோ ஷார்ட் ஃபிலிம்லி வந்து ரிவ்யூ மட்டும் பண்ணாமல் ஷார்ட் ஃபிலிம் ப்ரொமோஷன்ஸ் எல்லாமே பண்ணுறோம். ஸோ உங்களுடைய ஷார்ட் ஃபிலிம் ஏதாவது டாக்குமெண்ட்ரிஸ் ஏதாவது ஒரு ப்ரொமோஷன்ஸ் ஒர்க் பண்ணணும்னா நீங்கள் கட்டாயம் ஷார்ட் ஃபிலிம்லி கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ ஷார்ட் ஃபிலிம்லிக்கான இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க் வந்து கீழே இருக்குது. ஸோ நீங்கள் அதில் கான்டாக்ட் பண்ணலாம். அண்ட் தென் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் மறக்காம ஷார்ட் ஃபிலிம்லிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.